அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மூலிகை பயிர் சாகுபடி. இந்த மூலிகை பயிர் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளையும், மலைப்பகுதி, மலையடிவாரம், சமதள பகுதி, வண்டல் மண் உள்ள பகுதி, கடலோர பகுதி எல்லாத்துலேயும் போட வேண்டிய முக்கியமான பயிர். அதுக்கு தேவை இருக்கா? ரொம்ப அதிகமான தேவை இருக்குங்க. இன்றைக்கி அதை வாங்குறதுக்கு ஒரு பெரும்பாலான கம்பெனிகள் இருக்காங்க. அதில் என்ன கொடுமைன்னா, அவங்களுக்கு ஒரு தரமான பொருள் கிடைக்கிறதில்ல, தொடர்ந்து கிடைக்கிறதில்ல. அதோட சாகுபடி முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எந்தெந்த கம்பெனிகள், இப்போ நீங்கள் ஆன்லைனில் கூகுள் சர்ச்சில் போய் ஹெர்பல் கம்பெனிஸ் இன் இந்தியா, அல்லது ஹெர்பல் டிமாண்ட் இன் இந்தியா, அல்லது ஹெர்பல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பை கம்பெனிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இப்படி போட்டிங்கன்னா, எந்தெந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த மூலிகைகள் எவ்வளவு டன் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களோட பேசி ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒரு ஒப்பந்த முறையில் ஒரு விவசாயத்தை முன்னெடுத்து 2 பேரும் சைன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏக்கர் வேணுமோ அந்த ஏக்கரில் நீங்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். முன்கூட்டியே நம்ம பண்ணிக்கலாங்க. அப்போ காய்ந்த நிலங்களில் வளர்கிற பயிர், தண்ணீர் அதிகம் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல வளர்கிற பயிர், தண்ணீர் அளவாக இருக்கக்கூடிய இடத்துல வளர்றது, மானாவாரியாக வளரக்கூடியது அப்படின்னு எந்தெந்த மூலிகைகள் எப்போ எங்கெங்கே வருமோ அதை தெரிஞ்சுட்டு அதை போட்டுக்கலாங்க. அதே இதில் செம்மண் நிலத்தில் வளரக்கூடிய மூலிகைகள், களிமண் நிலத்தில் வரக்கூடிய மூலிகைகள், சத்து உள்ள இடங்கள்லையும் வளரக்கூடிய வகையிலானது. அதே நேரத்தில் ஊடு பயிராக போடுறதுக்கு தகுதியான மூலிகைகள், இப்படிலாம் நம்ம நிறையா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள், வாசிக்கிறேன், அதை மட்டும் பாருங்களேன். செம்பருத்தி உங்களுக்கே தெரியும், ஆடாதொடா, மருத்தோன்றி, இலுப்பை, பூனைக்காளி, கீழா நெல்லி, நெல்லி, நம்மளோட பெருநெல்லி, சிறுநெல்லி, அமுக்குரா, நித்திய கல்யாணி, துளசி, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி, ஆவாரம்பூ, நிலவேம்பு, மாதுளை, தூதுவளை, சீந்தில் கொடி, சோற்றுக்கற்றாழை. இதை நான் சும்மா ஒரு குறைந்த எண்ணிக்கையில் மட்டும் சொல்கிறேங்க. ஆனால் இது மாதிரியான பல்வேறு வகையான மூலிகைகள் தேவைப்படுது. எந்தெந்த கம்பெனி தெரியுங்களா? மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. டாபர் இந்தியா, டாபர் தேன் கொடுக்குறாங்களா அந்த கம்பெனி, பின்னாடியே பாட்டிலுக்கு பின்னாடியே அதில் அட்ரஸ் போட்டிருக்கும், டாபர். பதஞ்சலி, அதுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹிமாலயா அதுதான் ரொம்ப பெரிய கம்பெனி, ஹிமாலயா ட்ரக்கு. ஹேம்டாட் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஜோயிக் ZOIC, ஜோயிக் ஃபார்மசிட்டிகல்ஸ். ஜண்டு பாம் இருக்காங்களா, அந்த ஜண்டு. சார்க் ஃபார்மா, CHARAK, சாக் ஃபார்மா. அரிக் நயூர் ஹெர்பல்ஸ், ஸ்வஸ்திக் ஆயுர்வேதா, வில்சன் ட்ரக்ஸ். இது மாதிரி கம்பெனிகள் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் குறைந்தபட்சம் 100 கோடி அதற்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகள். அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்ன பயிர்கள்லாம் தேவை இருக்குது. இதில் சென்னையிலே பார்த்திங்கன்னா, நான் கணக்கு எடுத்து வச்சுருக்க வரல ஒரு 25 கம்பெனி இருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் திருப்பி நான் சொல்கிறேங்க, நான் சொன்னதை கூகுள் சர்ச்சுக்கு போகிறீங்க. ஹெர்பல் கம்பெனிஸ் இன் தமிழ்நாடு, ஹெர்பல் ரெக்குயர்மெண்ட் இன் தமிழ்நாடு, ஹெர்பல் லிஸ்ட் ஆஃப் ஹெர்பல்ஸ் ரெக்கயர்டு பை கம்பெனிஸ், இப்படி போடுங்க. இப்படி நீங்கள் போடப்பட, அல்லது மூலிகைகள் தேவைப்படக்கூடிய கம்பெனிகள், மூலிகைகள் தேவைப்படும் அளவு, எந்தெந்த மூலிகைகள் தேவை அப்படின்னு ஒரு கேளுங்க, தமிழில் கேளுங்க. அதிலே பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தட்டிட்டு பேசுங்க, அதிலே வரும். அதை எழுதி வைங்க, நம்பர் எழுதி வைங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் யார் இருக்காங்கன்னு கேளுங்க. புதுக்கோட்டைனா புதுக்கோட்டையில் உங்கள் ஏஜென்ட் எங்கெங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அவங்கள போய் நேரில் பாருங்கள். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க. மீண்டும் சந்திப்போம்.